வணக்கம் நண்பர்களே, ஆடியோ மீடியா சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் செல்வகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பெஸ்ட் ஆடியோ இன்டர்ஃபேஸ் இன் 2025 ஃபார் யோர் ஹோம் ஸ்டுடியோ. ஆடியோ இன்டர்ஃபேஸ் தான் ஒரு ஹோம் ஸ்டுடியோவோட ஒரு இருதயம் மாதிரி. அது தட் இஸ் த சென்டர் ஆஃப் யோர் ஆக்ஷன். ஏன்னா அது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற மைக்கையோ இல்லைனா உங்கள் கிட்டாரையோ கம்ப்யூட்டரில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறப்ப நடுவில் இருக்கிறது தான் இந்த ஆடியோ இன்டர்ஃபேஸ். ஸோ அதோட குவாலிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் அந்த உங்கள் ரிசல்ட் வரும். அஃப்கோர்ஸ் ஆடியோ இன்டர்ஃபேஸஸ் லட்சக்கணக்கில் கூட வாங்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் ஹையர் எண்ட் ஸ்டுடியோஸ்க்கு தேவை. தவிர ஹோம் ஸ்டுடியோவில் ஒரு என்ட்ரி பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. அதுலேயுமே பார்த்திங்கன்னா 4000-5000த்துக்குலாம் சவுண்ட் கார்டு இருக்குது. அதை பற்றி நம்ம பேசலை. நான் சொல்கிறது ஆப்டிமலாக நம்மளுக்கு இருக்க ஒரு சவுண்ட் கார்டு, அதாவது குட் வேல்யூ ஃபார் மணி அண்ட் ஆல்சோ வெரி குட் குவாலிட்டி. ப்ளஸ் 2025 ஒரு லேட்டஸ்ட் இன்டர்ஃபேஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ்ரைட் 2i2. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 22,000 ப்ரைஸ் வருது. இது ஒரு ஃபண்டாஸ்டிக் இன்டர்ஃபேஸ். 2 மைக் இன்புட் இருக்குது, 2 அவுட்புட் இருக்குது, ஹெட்ஃபோன் இருக்குது, ப்ளஸ் வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. இது 4th ஜென்ரேஷன் ஃபோக்கஸ்ரைட் 2i2. 3rd ஜென்ரேஷனும் கிடைக்கும். அது இன்னும் கொஞ்சம் கம்மி விலையில் கிடைக்கும், ப்ராப்ளி 19,000 கிடைக்கும். ஆனால் 4th ஜென்ரேஷன் தான் நீங்கள் வாங்கணும். ஏன்னா அதுதான் லேட்டஸ்ட் மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா ஆட்டோ கெயின் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஆஸ் அ பிகினர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆட்டோ கெயின் ஃபீச்சர்ஸ் எல்லாம். இதெல்லாம் என்னன்றதை நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஃபோக்கஸ்ரைட் 2i2 இன்டர்ஃபேஸ். இதில் ஒரு ஃப்ரண்ட் பேனல் இருக்குது, பேக் பேனல் இருக்குது. இந்த பேக் பேனல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 2 யூஎஸ்பி கனெக்டர்ஸ் இருக்கும். ஆடியோ அவுட்புட்ஸ், உங்கள் ஸ்பீக்கருக்கு கொடுக்குற 2 ஆடியோ அவுட்புட் இருக்கும். 2 XLR இன்புட்ஸ் இருக்கும். இதில் உங்கள் மைக்கை கனெக்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் பாக்ஸ்லேருந்து வெளியே எடுத்தோடனே ஒரு ப்ராம்ப்ட் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு யூஎஸ்பி கனெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே பின்னாடி USB-C போட்டிருக்கு. நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இங்கே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் க்ரீனாக க்ளோ ஆகுது பாருங்கள். இந்த பட்டன்ஸ்லாம் க்ளோ ஆகுது உங்களுக்கு. அது உங்களால் பார்க்க முடியுது. இதை பார்த்திங்கன்னா பேக் பேனலில் இந்த யூஎஸ்பி பக்கத்துலேயே இன்னொரு யூஎஸ்பி ஜாக் இருக்குது. அது நார்மலாக டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்லேயோ லேப்டாப்லேயோ கனெக்ட் பண்ணுறப்ப அதை யூஸ் பண்ண தேவையில்லை. இதே இது நீங்கள் இந்த இன்டர்ஃபேஸை உங்கள் ஐபேடுக்கோ ஐஃபோனுக்கோ யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு அதில் யூஸ்வலாக அடிஷ்னல் பவர் சப்ளை ஏதாவது கொடுக்க வேண்டியிருக்கும். ஒரு USB-C பவர் பிரேக்கை அதில் கனெக்ட் பண்ணிக்கணும். 2 அவுட்புட் இருக்குது. இது உங்கள் மானிட்டர் ஸ்பீக்கர்ஸ்க்கு போயிடும். அதுக்கப்புறம் இது 2 மைக் இன்புட் இருக்குது. இது XLR கனெக்டர்ஸ்னு சொல்லுவோம். இதில் XLR கனெக்டர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். 3rd ஜென்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா இந்த XLR கனெக்டர்ஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கேபிளிங் ரொம்ப அசிங்கமாக வெளியே தெரியும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ XLR பின்னாடி கொடுத்துட்டாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா 2 லைன் இன்புட் ஜாக்ஸ் இருக்குது. லைன் இன்புட் ஜாக்ஸ் உங்கள் கிட்டார், உங்கள் கீபோர்ட், அது எது வேணால் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். 4 இன்புட் இருக்குது. ஆனால் ஒன்லி 1 at a டைம் ஒர்க் ஆகும். நீங்கள் ஃப்ரண்ட்டில் நீங்கள் கிட்டார் இன்புட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி இருக்க மைக் இன்புட் டிசேபிள் ஆயிரும். ஸோ எய்தர் ஒரு கிட்டார் ஒரு கீபோர்ட், இல்லைனா ஒரு மைக் ஒரு கீபோர்ட், மைக் ஒரு கிட்டார், அதுதான் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். அட் அ டைம் 2 டிவைசஸ் தான் கனெக்ட் பண்ண முடியும். அதான் 2i2. இது தவிர பார்த்திங்கன்னா இந்த இதில் கப்புள் ஆஃப் பட்டன்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஒரு நாப் இருக்குது. இந்த நாப் மாஸ்டர் வால்யூம் நாபு. இதை திருப்பினீங்கன்னா நம்ம ஸ்பீக்கரோட வால்யூமை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் உங்கள்கிட்ட இப்போதைக்கு இல்லை ஹோம் ஸ்டுடியோலனா, நம்ம ஹெட்ஃபோன்ஸ் வச்சே மேனேஜ் பண்ணலாம். ஹெட்ஃபோனுக்கு தனியாக அவுட்புட் இருக்குது, அதுக்கு ஒரு நாப் இருக்குது. ஹெட்ஃபோன் வால்யூமை கண்ட்ரோல் பண்ணுற நாப். இப்போது இங்கே 6 ஸ்விட்சஸ் ஆர் பட்டன்ஸ் மாதிரி இருக்குது பாருங்களேன். இது ஒவ்வொன்றும் என்னென்ன பண்ணுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த
கேபிளை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலே அது வந்து ஃபோக்கஸ்ரைட் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிடும். இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணுமான்னு கேட்கும். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த யூனிட் நீங்கள் இந்தியாவில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 3 years வாரண்ட்டி கிடைக்கும். நீங்கள் எதர் அமேசானில் வாங்கலாம், இல்லைனா எங்களை மாதிரி டீலர்ஸ்டையும் வாங்கலாம். 3 years வாரண்ட்டி. என்னென்னா வந்து அமேசான் வாங்குறதுக்கும் எங்கள்கிட்ட அஸ் அ டீலர் எங்கிட்ட வாங்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அமேசான்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம்னா திருப்பி சப்போர்ட் உங்களுக்கு வேணும்னா அது கொஞ்சம் ரவுண்ட் அபவுட் மெத்தடாக இருக்கும். எங்கிட்டனா நீங்கள் வந்து எங்கிட்ட சவுண்ட் கார்டை கொடுத்தீங்கன்னா நாங்கள் வாட் எவர் நீட்ஸ் பி டன் நாங்கள் உடனே பண்ணி கொடுத்துருவோம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. யூ ஹேவ் அ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் ஃபார் த கம்ப்ளைண்ட். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம இதை கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ண உடனே அந்த சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லும். சப்போஸ் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண விரும்பலை, இப்போ அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உடனே யூஸ் பண்ணணும். உங்கள்கிட்ட ஏற்கனவே கொஞ்சம் சாஃப்ட்வேர்ஸ் லாஜிக் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதோட நீங்கள் இதை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா டோன்ட் ரெஜிஸ்டர் அண்ட் டவுன்லோட் எசென்ஷியல் சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கண்ட்ரோல் பேனல் ஒன்று நீங்கள் இந்த சாஃப்ட்வேருக்கு நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கோம். கம்ப்யூட்டரில் வந்து நான் ஃபோக்கஸ்ரைட் 2i2 கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதோட கண்ட்ரோல் பேனல் நான் இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்புட் 1ல் வந்து நான் ஒரு மைக் போட்டிருக்கேன். அந்த மைக் இங்கே இருக்குது. இன்புட் 2ல் வந்து லைன் இன்புட் ஒரு கிட்டார் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே சிக்னல் வருது, ஆனால் ரெட் அடிக்குது, ஓவர்லோட் ஆகுது. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் ஆப்டிமல் லெவல் நம்ம செட் பண்ணலாம். ஃபஸ்ட் கிட்டாருக்கு செட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஆட்டோ கெயினை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா இப்போ வந்து டன் கொடுத்தோன்னா ஒரு ஆப்டிமல் லெவல் அதை செட் பண்ணிடுச்சு. இப்போ மைக் செக் பண்ணலாம். மைக்குக்கு வந்து 48 volts எனேபிள் பண்ணும், அப்போ தான் ஒர்க் ஆகும். இது கண்டென்சர் மைக். ஸோ ஹலோ இதுவுமே ஓவர்லோட் ஆகுது சிக்னலில். ஸோ ஆட்டோ கெயின் நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹலோ 1 செக்கிங் 1 2 3 4 உங்களோட மேக்ஸிமம் பாடுற லெவலில் நீங்கள் வந்து அங்கே கொடுத்தீங்கன்னா அதை வந்து வச்சு அது லெவல் செட் பண்ணும், ரெக்கார்டிங் லெவலில். ஸோ இங்கே டன் கொடுத்துட்டிங்கன்னா ஹலோ பாருங்கள், அவ்வளோதான் இருக்கணும் லெவல். ரொம்ப ரெட்டுக்கு போகிற அளவுக்கெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இதுக்கு வேறு லெவல் செட் பண்ணியிருக்கேன், அங்கே வேறு லெவல் செட் பண்ணியிருக்கேன். மைக்கு இதுக்கு வேறு தனித்தனியாக. இதை தவிர ஒரு மானிட்டரிங் ஸ்விட்ச் ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், டைரக்ட்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி 2 தடவை கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் கிட்டாரும் ரைட் சைடில் வந்து லெஃப்ட் சைடில் மைக்கும் ரைட் சைடில் கிட்டாரும் அது வந்து பேன் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இது டைரக்ட் மானிட்டரிங்கிற டாபிக் வந்து நம்ம ப்ரோ டூல்ஸோ வேறு ஏதாவது அதோட பண்டிலாக இருக்க சாஃப்ட்வேர்ஸ், நம்ம ஆடியோ சாஃப்ட்வேர்ஸ் எது போனாலுமே இந்த லேட்டன்சின்னு ஒரு சமாச்சாரம் வரும். அது வந்து நம்ம சவுண்ட் கார்டில் லேட்டன்சி நம்ம செட் பண்ணணும். அந்த லேட்டன்சியை பொறுத்து அந்த டிலே இருக்கும். அதாவது நம்ம பாடுற மைக்கிலேருந்து உள்ளே போகிற இன்புட்டும் அதுலேருந்து வெளியே வர அவுட்புட்டுக்கும் நடுவில் ஒரு டிலே வரும். அதுதான் லேட்டன்சின்னு சொல்லுவோம். அந்த லேட்டன்சியை வந்து டிஃபீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒன்று வந்து அந்த பஃபர் சைஸை ரொம்ப சின்ன அமௌண்ட் வைக்கணும். அப்படி வைக்கிறப்ப ஒரு நல்ல ஃபாஸ்ட்டான கம்ப்யூட்டர் உங்களுக்கு வேணும். உங்கள் கம்ப்யூட்டர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இல்லைனா நீங்கள் விண்டோஸில் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். விண்டோஸில் வந்து லேட்டன்சி வந்து எப்போயுமே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அப்படின்றப்ப இந்த டைரக்ட் மானிட்டரிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. நீங்கள் டைரக்ட் மானிட்டரிங் போட்டிங்கன்னா நீங்கள் உள்ளே வர்ற கிட்டார் சிக்னலோ மைக் சிக்னலோ எதுனாலும் ஓகே, அது வந்து டைரெக்டாக ஒரு காப்பி ஹெட்ஃபோன் அண்ட் மானிட்டர் அவுட்டுக்கு போயிடும். அப்படின்றப்ப வந்து உங்கள்
நீங்கள் லிசன் பண்ணுறது வந்து அந்த லேட்டன்சி ஃப்ரீயாக நம்ம லிசன் பண்ண முடியும். அதுதான் டைரக்ட் மானிட்டரிங். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. சரி வாங்க, இப்போ இந்த செட்டப்பில் உங்களுக்கு என்ன ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ்லாம் வருதுன்றதை பற்றி பார்க்கலாம். சாஃப்ட்வேர்ஸ் என்னெல்லாம் வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க பண்டில் சாஃப்ட்வேர்ஸ் சிலது கொடுக்குறாங்க. உங்கள் ஆப்ஷன்ஸ் என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு ரீமிக்ஸ் அது மாதிரிலாம் பண்ணுவீங்க நிறையா அப்படின்னா, ஏபிள்டன் லைவ் அந்த சாஃப்ட்வேர் ரொம்ப நல்ல சாஃப்ட்வேர். அதில் ஒரு லைட் வெர்ஷன் அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த சாஃப்ட்வேர் இந்த இன்டர்ஃபேஸோடையே அது பண்டில்டாக வருது. அது தவிர ப்ரோ டூல்ஸில் வந்து ஆர்டிஸ்ட்னு ஒரு வெர்ஷன் 32 ட்ராக்ஸ் வெர்ஷன், அது ரொம்ப நல்ல வெர்ஷன் தான் உங்களுக்கு. அது வந்து 3 months ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஏன்னா ப்ரோ டூல்ஸ் பார்த்திங்கன்னா அது டோட்டலாகவே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் மாடலில் தான் அது ஒர்க் ஆகும். உங்களுக்கு வந்து அது ஃப்ரீயாக கிடைக்காது சாஃப்ட்வேர். அவங்களுக்கு ப்ரோ டூல்ஸில் வந்து ஒரு ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது. அந்த ஃப்ரீ வெர்ஷன் பார்த்திங்கன்னா 8 ஆடியோ ட்ராக்ஸ், 8 மிடி ட்ராக்ஸ், 8 இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக்ஸ்னு இருக்கும். 24 ட்ராக் தான் பாசிபிள். அதில் நீங்கள் சிம்பிளான ரெக்கார்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே போதும். ஸோ அது ஃப்ரீ வெர்ஷன் ஆஃப் ப்ரோ டூல்ஸ் வச்சே நீங்கள் எல்லா வேலையும் பண்ணலாம். ஆனால் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டி கொஞ்சம் பெட்டராக வரணும் அப்படின்னா வந்து இந்த ஆர்டிஸ்ட் வெர்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது வந்து 3 months ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி 1 year வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்கணும் அப்படின்னா 33% டிஸ்கவுண்ட்டோடு அது உங்களுக்கு கிடைக்கும். அஸ் அ ஸ்பெஷல் டீல். நீங்கள் அது ஃபோக்கஸ் ரைட் கஸ்டமர்ஸ்க்காக ஒரு டீல் அவங்க கொடுக்குறாங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 குட் ப்ளகின்ஸ் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ப்ளகின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம சேனலில் இனிமேல் வந்து ரெகுலராக ப்ளகின்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு கம்ப்ரஸர்னால் என்ன, ஒரு ஈக்குவலைசர்னால் என்ன, ரிவர்ப்னால் என்ன, இதெல்லாம் வந்து நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இன் டீட்டெயில் நீங்கள் படிச்சுக்கலாம். நான் வந்து ஒரு ஆப்பிள் சர்டிஃபைட் ட்ரெயினர் ஃபார் லாஜிக் ப்ரோ அண்ட் ஃபைனல் கட் ப்ரோ, அதே மாதிரி பிளாக் மேஜிக் சர்டிஃபைட் ட்ரெயினர் ஃபார் டாவின்சி ரிசால்வ். ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் நீங்கள் படிக்கலாம் எங்கிட்ட. யூ கேன் ஆல்சோ டூ a certified learning. ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேரை எப்படி நட்ஸ் அண்ட் போல்ஸ் நீங்கள் கற்றுக்கணுமோ அதை கற்றுக்கலாம். அதே மாதிரி ப்ரோ டூல்ஸ் கோர்சஸும் எங்கிட்ட இருக்குது. ப்ரோ டூல்ஸ் வந்து நீங்கள் 101 கோர்ஸ் நீங்கள் எங்கிட்ட படிக்கலாம். இஃப் யூ கோ டு எனி ரெக்கார்டிங் ஸ்டுடியோ இன் சென்னை எல்லாத்தையுமே ப்ரோ டூல்ஸ் இருக்கும். சில ஸ்டுடியோவில் லாஜிக்கும் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரோ டூல்ஸை பெரிய அட்வான்டேஜ், மேக் பிசி ரெண்டுலேயும் ஒர்க் ஆகும். உங்கள்கிட்ட மேக் இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. பிசிலேயே ப்ரோ டூல்ஸ் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ வந்து சப்சிக்வெண்ட் வீடியோ வந்து உங்களுக்கு ப்ரோ டூல்ஸ் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது, அதில் என்னென்ன வேர்ஷன்ஸ்லாம் இருக்குது, என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது ப்ரோ டூல்ஸில் அப்படின்றத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது மாதிரி பல வீடியோவும் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் செஞ்சு போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது உங்கள் செல்வகுமார் ஆடியோ மீடியா சேனலுக்காக. நன்றி.